வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. சார், இப்போ சனிப்பெயர்ச்சி மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக எல்லா பலனுமே சொல்லிடுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியானது ஒரு வித்தியாசமான சனிப்பயிற்சி. எப்படின்னு சொன்னால், 7.5 சனி ஆரம்பம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் சனி 12ஆம் வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு இன்னொரு பெரிய கிரக மாற்றத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். குரு பயிற்சியை 3இல் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வந்து உச்சம் பெறுவார். வந்து இந்த சனியை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அப்போ மார்ச் 6 முதல் ஜூன் 2 வரை என்ன கணிப்பு அதை பார்க்கணும். ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் என்ன கணிப்புன்னு பார்க்கணும். ஜூன் 2க்கு அப்புறம் என்ன கணிப்புன்னு பார்க்கணும். 3 நிலைகளில் வித்தியாசப்படுது. இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் மேஷராசிக்கு அற்புதமாக இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி அவரோட வேலையை ஆரம்பிச்சிடுவார். 6 மாதம் முன்னாடி அவருடைய பஞ்சர் பண்ணுற வேலையை தொடங்கிடுவார். வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியும் அந்த பலனையும் செய்வார். அது ஒன்று. ஆல்ரெடி மேஷத்துக்கு டேஸ்ட் ஆஃப் 7.5 சனி அது தொடங்கியிருக்கும். இப்போ ஜிலேபியாக இருக்கா, ஜாங்கிரியாக இருக்கா, இல்லை அது ஒரு பச்சை மிளகாயாக இருக்கா, புளிக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சனி 7.5 சனி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தோம்னா, சனியை 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் எல்லா ராசியையும் அவர் தண்டிப்பார், அவர் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது. உண்மைதான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் 7.5 சனியை அனுபவித்து வெளியில் வந்த ராசிகளை கேட்கணும். 7.5 சனிக்கு முன்னாடி நீ யாருப்பா அப்படின்னா, அவர் மாணிக்கமாக இருந்திருப்பார். 7.5 சனிக்கு அப்புறம் தான் பாக்ஷா. கற்றுக் போயிடுவார். கண்டிப்பாக பல கஷ்டங்களை கொடுத்து தான் சாதனைகளை செய்ய வைப்பார். அழியா புகழை பெற்றவர்கள் இந்த 7.5 சனி அஷ்டம சனிக்குள்ளே போய் அனுபவித்து வெளில வந்தவங்க. 1000 கோடிகளுக்கு அதிபதி பைசா கையில் இல்லாமல் பம்பு செட்டில் தண்ணி குடித்து கழுவி வந்தவங்க. அவங்க 1000 கோடி அதிபதினா 7.5 சனியில் தான். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, 7.5 சனியுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதோடைய முக்கியத்துவம். சனி பகவான் யாரையுமே தண்டிப்பதில்லை. அவர் ஒரு தந்தையை போல கவனித்துக் கொள்கிறார். உங்களை அடுத்த நிலைக்கு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது பண்ணுறார். சனி உடனே மேஷராசிக்காரங்க பயப்படவோ நிதானத்தை இழக்கவோ தேவையில்லை. மனசில் சில மாற்றங்கள் ஏற்படும். நல்ல புத்திசாலித்தனமாக கூர்மையாக யோசிச்சுட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களில் கொஞ்சம் ஷார்ப் தாட்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் மொக்கைத்தனமாக ஆகும். இந்த மாதிரி காலகட்டங்களில் தியான பயிற்சி என்பது மிக 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 அவசியம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து முதல்ல என்ன பண்ணுவார்னா, உங்கள் தூக்கத்தில் தான் கை வைப்பார். அதே சமயத்தில் நீங்கள் அப்ராடில் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபேவரபுளாக பண்ணுவார். அந்த சமயத்தில் இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு சற்று கவனம் தேவை. எப்படின்னா, குழந்தை நேச்சுரலாக பிறக்காமல் இருக்கலாம், ஐவிஎஃப் மெத்தடாலஜியில் பிறக்கலாம், தள்ளி போகலாம். அதனால் பயமோ பதட்டமோ தேவையில்லை. தன்னால் நடக்க வேண்டிய நேரத்தில் குழந்தைகள் பிறப்புங்கிறது நடக்கும். தவிர நம்ம யாருன்னு நமக்கே உணர வைக்கக்கூடியது தான் சனி. அந்த இடமும் 12. அப்போது அந்த இடத்துல வரக்கூடிய சனி கண்டிப்பாக ஆன்மீகம்னா என்ன, சாமி நம்பிக்கை இல்லாத மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாமியாது ஜோதிடம் அது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே உழைப்பு தான். இப்போ கற்றுக் கொடுத்துருவார். உழைப்பு எந்த அளவுக்கு, ஊதியம் எந்த அளவுக்கு, லக்கு எந்த அளவுக்கு, அனுக்கிரகம்னா என்ன, பகவான் நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியதுனா என்ன, எல்லாத்தையும் காலங்கடந்த ஞானத்தை கொடுப்பார்.
தன்னுடைய 3ஆம் பார்வையால் இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் பண வரவை தடை பண்ணி தள்ளி கொடுப்பார் 10ஆம் தேதி வர்றது 25ஆம் தேதி வரும். தன்னுடைய 7ஆம் பார்வையால் இவர்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் எதிரிகள் தொலைவார்கள். 7.5 சனியிலே மறைமுக எதிரிகள் தொலைந்து போவார்கள். கடன் வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே மெதுவாக, அதாவது கஷ்டத்தில் கடன் அடையும். சந்தோஷமாக போய் கடன் அடைக்க முடியாது, கஷ்டத்தில் கடன் அடைப்பாங்க. நோய்கள் ஏதாவது இருந்துன்னா வெளியில் கொண்டு வந்து அந்த நோய்களுக்கான மருத்துவத்தை தேட வைக்கும். தன்னுடைய 10ஆம் பார்வையால் இவர்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் தந்தை மகனுக்குள்ளே ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிற விஷயத்தை பெருசு பண்ணிடுவார். ஊதுபணி. அப்பா பேச பையன் கேட்கவே மாட்டான், ஜென்ரலாகவே கேட்க மாட்டான். அது என்னமோ நம்ம ஊரில் இப்போது அப்பாக்கள்லாம், இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லாம் எங்கள் அப்பாலாம் தெருவுலேயே அடிப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் அப்பாலாம் பையன்ட்ட அடி வாங்குறாங்க, அடித்தா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இது நிலம அந்த மாதிரி இருக்குது. எங்கள் அப்பாலாம் பம்பு செட்டில் கட்டி எங்களை உதைப்பார் ஸ்கூலுக்கு போகலன்னா. என் வாத்தியார் அடிக்கிற போதே எங்கள் அப்பா கையை கட்டி நின்று பார்ப்பாங்க. அந்த காலகட்டங்கள் வேறு. இன்றைக்கெல்லாம் பையன் அப்பா அடிக்க முடியாது, அடித்தா சைல்டு ரைட்ஸை பற்றி பேசுகிறான், நீ யார் என்ன அடிக்கன்னு கேட்குறான். ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. தந்தை மகனுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். இதெல்லாம் இருக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 7.5 சனி வர்றது உண்மைதான், ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது தான். பயம் தேவையில்லை. பயந்ததுனாலேயோ பதட்டப்பட்டதுனாலேயோ வரக்கூடிய பிரச்சனைகள் போகிறதில்ல. எல்லாருக்குமே, மேஷத்துக்குன்னு சொல்லலை, பொதுவாக குறிப்பாக மேஷத்துக்கு சொல்கிறேன், நமக்கு என்ன இருக்கோ அது நடக்கும், அது மாற்றவே முடியாது. மாணவர்களுக்கு கல்வியெல்லாம் நல்லபடியாக போகுமா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டு. மருத்துவத்தில் அட்மிஷன் கிடைக்கிறது, நல்லா படிக்கிறது, அதெல்லாம் நடக்கும். மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்ன் அரவுண்ட் இயராக இருக்கும் இந்த இயர். அது 7.5 சனியாக இருந்தால் கூட இந்த மாதிரி நேரத்தில் மாணவர்களுக்கு ஒன்று தான், டைவர்ஷன். மச்சான் வாடா டம் அடிக்கலாம், மச்சான் இந்த ஒரே ஒரு பீர் சூப்பராக இருக்கும்டா, சாப்பிட்டு பாடுறா, ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த இது வாடா, இந்த பொண்ணு பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கா. இந்த 3 தவிர மாணவர்களுக்கு வேறு என்ன ஃபன்னு? இந்த 3 தவிர படம் 4, கேளிக்கைங்கிறது 4 தான். இது தவிர வேறு எதுவும் இல்லை. பெண்களையும் கேளிக்கையில் சேர்த்துட்டாங்க. அந்த காலத்தில் அருமையான ஒரு பந்தங்கள்லாம் போய் காதலே ஒரு கேளிக்கை ஆயிடுச்சு. நீங்கள் வைசி வருஷா அந்த பெண்களும் அப்படி ஆண்களை சேர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கோம் நம்ம. இதில் உண்மை எங்கே இருக்குது? ஆக மாணவர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஒழுக்கம் என்பது தேவை. ஒழுக்கம், பொறுமை, எளிமை, கடமை, இந்த 4 மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த 7.5 சனியை அசால்ட்டாக நீங்கள் தாண்டலாம். விட்டுட்டு மாறாக அந்த பொண்ணு என்னை பார்க்குறா, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சனி உங்களை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஒரு டவுட்டே தேவையில்லை. பொண்ணு உங்களை பார்க்குறா, லவ் வருதுனாலே சனி வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆக நீங்கள் கவனமாக சொல்லத்தான் முடியும். நம்ம மனசை விட்டுட்டு நாளைக்கு படிப்பும் போய் வேலையும் போய் வாழ்க்கையும் போய் பின்னாடி ஞான உதயம் அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட போய் இந்த ஞான உதயம் பிரயோஜனமே இல்லை. காலத்தில் கரெக்டாக இருந்துக்கணும். சொல்லும் போதே உஷாராக இருக்கிற பசங்க தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியாக இருக்க முடியும். பிழைக்கிறதுங்கிறது வேறு, சர்வைவல். நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது வேறு. இன்றைக்கி ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும். இன்றைக்கி கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஆசைப்பட்டது கிடைக்கும். அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம், ஆனால்
எங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்பவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார், 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.